ஆசீர்வாதம். யூத ஜனங்களே, என்ன சமாச்சாரம்? எங்கள் குருசேஷ்டரே, நம்முடைய வதிவேக பகையாளியும் குழப்பக்காரருமான இந்த சேசுநஸ்ரேனுவை நாங்கள் அனைவரும் தேடி பிடித்து கட்டி கொண்டு வந்திருக்கிறோம் குருவே. ஓஹோ, நாம் முன்னமே பேசிக்கொண்ட குழப்பக்காரர் இவர்தானோ? நல்லது நல்லது. நீர்தானா இந்த நாடுகளில் எல்லாம் குழப்பமான போதனையை போதித்து வந்தது? நீர் படிப்பித்த படிப்பினை என்ன? உன்னுடைய சீடர்கள் உன்னுடன் வராமல் உன்னை தனியே விட்டு சென்ற காரணம் என்ன? உன்னை பின்பற்றின ஜனங்கள் அனைவரும் இப்பொழுது எங்கே போனார்கள்? நீர்தான் மோயிசன் எழுதிய வேதம் பொய் என்றும், எங்கள் முன்னோர்களும் சாலமோன் அரசரும் 40 ஆண்டுகளாக மிகவும் பிரயாசைப்பட்டு கட்டின உன்னதமான ஜெருசலேம் தேவாலயத்தை இடித்து மறுபடியும் 3 நாளில் கட்டி உயர்த்தி விடுவேன் என்று சொன்னது மெய்யோ? நாம் தேவாலயங்களிலும் பகிரங்கமான இடங்களிலும் பிரசங்கம் செய்தோம். நம்முடைய பிரசங்கங்களை கேட்டவர்களில் அநேகம் பேர் இங்கு வந்திருக்கிறார்கள். இவர்களை கேட்டால் உமக்கு எல்லாம் தெரிய வரும். நீ இப்படிப்பட்ட மறு தரம் சொல்லலாமோ? தம்பி அபியாஸ், இந்த சேசுநஸ்ரேன் கன்னத்தில் நீ மெத்த பலமாய் அடித்தாயே, எனக்கு மெத்த மெத்த சந்தோஷம். நாம் உரைத்த மொழியில் பிழை காண்பிப்பாயாக, அல்லது நாம் உள்ளதை சொன்னமெனில் என்னை அடிக்க காரணம் என்ன? கேளுங்கள் யூத ஜனங்களே, இந்த மனிதனை இந்த வருடம் சிரேஷ்ட குரு அதிகாரம் பெற்ற நம்முடைய மருமகனாகிய கைபாஸ் குருவிடம் கூட்டிக் கொண்டு போங்கள். அப்படியே செய்கிறோம் குரு. எங்கள் பெரிய குருவே நமஸ்காரம். சபையோர்களே, சங்கத்தார்களே, பரிசேயர்களே, வாருங்கள். என்ன சமாச்சாரம்? எங்கள் பெரிய குருவே, நமது வேத பிரமாணங்களையும் மோயிசன் எழுதிய நியாய பிரமாணங்களையும் விரோதித்து நூதனமான முறையில் போதித்து அதிக குழப்பங்களை செய்து கொண்டு வந்த இந்த சேசுநஸ்ரேனுவை நாங்கள் பிடித்து அனாஸ் குருவிடம் கூட்டிக் கொண்டு போனோம். அவர் விசாரித்து பெரிய குருவாகிய தங்களிடம் அனுப்பி வைத்து உள்ளார். எங்கள் பெரிய குருவே. ஓஹோ,
சரி இருக்கட்டும். இவர் நமக்கும் நமது வேதத்திற்கும் விரோதி என்பதை நான் பல தடவையில் கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த வேத விரோதியை நமது வேத சட்ட ஒழுங்குமுறைப்படி ஜனவரி சங்கத்தில் வைத்து விசாரித்து தீர்ப்பு செய்ய வேண்டும். நீங்கள் சற்று பொறுங்கள். நான் இப்போதே வேத சாஸ்திரிகளை அழைத்து ஜனவரி சங்கத்தை கூட்டுகிறேன். சேவகா, குருவே, இதோ இந்த நிருபத்தை கொண்டு போய் வேத சாஸ்திரியிடம் கொடுத்து சங்கம் உடனடியாக அதி சீக்கிரமாக கூட வேண்டும் என்று சொல்லி அழைத்து வா. அப்படியே செய்கின்றேன் எங்கள் பெரிய குருவே. தம்பி ஓட குருவே, நீங்கள் சொன்னவாறு அனைவரையும் அழைத்து வந்து விட்டேன். குருவே வாழ்க. கர்த்தர் என்றென்றும் உம்மோடு இருப்பாராக. ஆனாஸ் குருவே, வாருங்கள். குருவே வாழ்க. கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக. மலைக்காஸ் குருவே, வாருங்கள். குருவே வாழ்க. ஆசீர்வாதம். நிக்கோதேமஸ் குருவே, வாருங்கள். குருவே வாழ்க. ஆசீர்வாதம். ஜோசாபாத் குருவே, வாருங்கள். குருவே வாழ்க. ஆசீர்வாதம். அரிமத்தியா ஜோசப் குருவே, வாருங்கள். குருவே வாழ்க. ஆசீர்வாதம். சாதோ குரு அவர்களே, வாருங்கள். வேத சாஸ்திரிகளே, கண்ணியம் நிறைந்த ஜனவரி சங்கத்தார்களே, வாருங்கள், ஆசனத்தில் அமருங்கள். வேத சாஸ்திரிகளே, நான் இச்சங்கத்திற்கு இந்த அகால நேரத்தில் அறிவித்தும் வெகு சீக்கிரத்தில் வந்திருப்பது பற்றி எனக்கு மிகவும் சந்தோஷம். வழக்கம் போல் நம் இறைவனை வணங்கிவிட்டு சங்கத்தின் கூட்டத்தை துவக்கலாம்.
ஜெருசலேம் ஆலயத்தின் திருமகிமை தலைவரே வா. ஜெருசலேம் ஆலயத்தின் திருமகிமை தலைவரே வா. யெகோவா எம் இறைவா எம் அரசே உம்மை பணிந்தோம். சங்கத்தை இவ்வளவு அவசரமாக கூட்டினதற்காக நமது வேத முறையிலையும் மோயிசன் எழுதிய நியாய பிரமாணங்களையும் புரட்டி நமது ஜனங்களை தன்னுடைய தப்பறையான மார்க்கத்தில் இழுத்து நமது தேவாலயத்திற்கு வரக்கூடிய காணிக்கைகளை நிறுத்தியும் இன்னும் பலவித குழப்பங்கள் செய்து கொண்டு வந்த இந்த நசரேனுவை இவர்கள் பிடித்து இங்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். இவர் செய்த குற்றம் வரிவேத சட்டப்படி மரணத்திற்கு ஏதுவானதாகையால் இவரை விசாரித்து தீர்ப்பு செய்ய வேண்டும் என்பதற்காகவே தாங்கள் அனைவரையும் அழைத்து அவசரமாக இச்சங்கத்தை கூட்டினேன். மகாகுருவே, வேத சாஸ்திரிகளை சற்று நேரத்திற்கு முன்பாக இந்த யூத ஜனங்கள் அனைவரும் இந்த மனிதனை என்னிடம் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். நான் விசாரித்த வரையில் இவர் குற்றவாளியாகவே காணப்படுகிறார். இவரை நம்முடைய ஜனதரின் சங்கத்தில் வைத்து விசாரித்துதான் தீர்ப்பு சொல்ல வேண்டும். அப்படியானால் இவர் செய்த குற்றங்களை ருஜிப்படுத்தக்கூடிய சாட்சிகள் உங்களிடம் உண்டா? அதிகம் சாட்சிகள் தேவையில்லை. 3 சாட்சிகளை மட்டும் விசாரித்தால் போதும். சாட்சிகளின் பெயர் என்ன? முதலாம் சாட்சியின் பெயர் சம்சோன். இரண்டாம் சாட்சியின் பெயர் யாபேத். மூன்றாம் சாட்சியின் பெயர் மார்குவிஸ். சேவகா, குருவே, முதலாம் சாட்சியாகிய சம்சோனை கூப்பிடு. முதலாம் சாட்சியான சம்சோன். முதலாம் சாட்சியான சம்சோன். முதலாம் சாட்சியான சம்சோன். அடே சம்சோன், இது நீதி ஸ்தலம். கையை கட்டி நேராக நின்று சத்தியத்தை மட்டும் சொல். சம்சோன், குருவே, இங்கே நிற்கும் இயேசுவை பற்றி உனக்கு என்ன தெரியும்? இவர் நம்முடைய சக்கரவர்த்தி ஆகிய செசாராயருக்கு வரி கொடுக்க வேண்டாம் என்று சொன்னார். இவர் அப்படி சொல்லும் பொழுது நீ எங்கே இருந்தாய்? இவர் அப்படி சொல்லும்போது நான் அங்கே இல்லை, யாரோ சொன்னதாக கேள்விப்பட்டேன். வேறு என்ன குற்றம் செய்தார்? நமது அதி உன்னத ஜெருசலேம் தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள் கட்டுவேன் என்றும் சொன்னார். இந்த வார்த்தைகளை சொன்னது எவ்வளவு நாள் இருக்கும்? சுமார் 10 நாள் இருக்கும். வேறு என்ன குற்றம் செய்தார்? தன்னை தேவகுமாரன் என்றும் சொன்னார். ஜனங்களுக்குள் குழப்பங்களையும் பிரிவினைகளையும் உண்டாக்கினார்.
சரி, நீ போகலாம். சேவகா, குருவே, இரண்டாம் சாட்சியாகிய யாபேத்தை கூப்பிடு. இரண்டாம் சாட்சியான யாபேத், இரண்டாம் சாட்சியான யாபேத், இரண்டாம் சாட்சியான யாபேத். ஆஜர். அடே யாபேத், இது நீதி ஸ்தலம். நேராக நின்று உண்மையை மட்டும் சொல். யாபேத், இங்கே நிற்கும் இயேசுவை பற்றி உனக்கு என்ன தெரியும்? இவர் சாலமோன் கட்டிய தேவாலயத்தை தரமட்டமாய் இடித்து விடுவேன் என்று சொன்னார். தேவாலயத்தை இடிப்பதாக எப்போது சொன்னார்? சுமார் 3 மாதங்கள் இருக்கும். இதற்கு முன் இந்த வார்த்தையை வேறு எங்கேயாவது சொல்லி இருக்கிறாரா? இவர் அப்படி ஒன்றும் சொல்லியதில்லை. உனக்கு முன் சாட்சி சொன்ன சம்சோனை உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. சரி, நீ போகலாம். சேவகா, குருவே, மூன்றாம் சாட்சியாகிய மார்குவிஸை கூப்பிடு. மூன்றாம் சாட்சியான மார்க்வீஸ், மூன்றாம் சாட்சியான மார்க்வீஸ், மூன்றாம் சாட்சியான மார்க்வீஸ். ஆஜர். அடே மார்க்வீஸ், இது நீதி ஸ்தலம். நேராக நின்று கையை கட்டி உண்மையை மட்டும் சொல். மார்குவிஸ், குருவே, இங்கே நிற்கும் இயேசுவை பற்றி உனக்கு என்ன தெரியும்? இவர் சாலமோன் கட்டின தேவாலயத்தை பாழாக்குவேன் என்றும் வேறொரு தேவாலயம் கட்டுவேன் என்றும் செசாராயருக்கு வரி கொடுக்க வேண்டாம் என்றும் தன்னை யூதருடைய ராஜா என்று சொன்னார். இந்த வார்த்தைகளை சொன்னது எவ்வளவு நாள் இருக்கும்? சுமார் 1 வருஷம் இருக்கும். இவர் சொல்லிய விஷயத்தை பற்றி நீ வேறு யாருமாவது சொல்லியதுண்டா? இவர் பலரறிய பகிரங்கமாய் சொன்னபடியால் அதை பற்றி நான் ஒருவரிடத்திலும் சொல்லவில்லை. உனக்கு முன் சாட்சி சொன்ன சம்சோன் யாபேத்தை பற்றி உனக்கு தெரியுமா? தெரியும். நாங்கள் மூவரும் தேவாலயத்தில் கடை வைத்து வியாபாரம் செய்தவர்கள். ஓஹோ, மூவரும் கூட்டாளிகளோ? ஆம், மூவரும் கூட்டாளிகள் தான். சரி, நீ போகலாம். வேத சாஸ்திரிகளே, சங்கத்தார்களே, சாட்சிகள் சொன்ன விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? இவரை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? இவர் கலகம் செய்ததாகவும் நமக்கு விரோதமாய் போதித்து வந்ததாகவும் நம் ஜனங்களுக்குள் கலகமும் குழப்பங்களும் வந்ததாக சாட்சிகள் மூவரும் சொன்னபடியால் இவர் குற்றவாளிதான். ஆகையால் நம் முன்னோர்கள் பழக்க வழக்கப்படியும் வரிவேத சட்டப்படியும் இந்த குற்றவாளிக்கு மரண தண்டனை விதிப்பதே நியாயமாகும். வேத சாஸ்திரிகளே, சங்கத்தார்களே, நன்றாக யோசித்து நீதியான தீர்ப்பை கூறுங்கள். என்ன குற்றம் கண்டு இந்த பரிசுத்தவானுக்கு
மரண தண்டனை விதிப்பது நியாயம் என்று சொல்லுகிறீர்கள்? இவருடைய வாக்குமூலங்களை கேளாமல் தீர்ப்பு செய்வதுதான் நியாயமோ? இந்த இயேசு நசரேயனின் முகத்தை பார்த்த மட்டில் மாசற்றவராய் காணப்படுகிறபடியாலும் சாட்சிகளால் குற்றம் சரியாக ருஜுவாகாததாலும் இவரை குற்றவாளி என்று சொல்வதற்கு காரணமும் இல்லை, நியாயமும் இல்லை. ஆகையால் இவரை விடுதலை செய்வதே நியாயமாகும். சாட்சிகள் எல்லாம் இவர் குற்றம் செய்தார் என்று சொன்னபடியால் இவர் குற்றவாளிதான் என்பதில் சந்தேகமில்லை. சாட்சிகள் மூவரும் இவர் குற்றம் செய்தார் என்று சொல்லுகிறார்களே தவிர குற்றத்தை ஒருவரும் திறப்படுத்தவில்லை. மேலும் சாட்சிகள் மூவரும் ஒருவர் 1 வருடம், ஒருவர் 3 மாதம், ஒருவர் 10 நாள் என்று வெவ்வேறு விதமாய் பதில் சொன்னபடியால் இவை திட்டமிட்டு தயாரிக்கப்பட்ட பொய்ச்சாட்சிகள் என்றே சொல்லுகிறேன். எனவே இவர் குற்றவாளி இல்லை என்று திட்டமாய் சொல்லுகிறேன். சரிதான். குற்றவாளியே தான் குற்றம் செய்யவில்லை என்று சொல்லும் முன்னரே தாங்களே குற்றவாளி இல்லை என்கிறீர்கள். சரி, குற்றவாளியே விசாரிப்போம். குற்றம் செய்ததாய் கோரிய சாட்சிகளிடத்தில் குற்றத்திற்கான ஆதாரம் ஒன்றுமில்லாதிருக்க இவரை விசாரிக்க வேண்டும் என்று சொல்லுவது பிடிவாதமான செய்கை. சரி, உங்கள் இஷ்டம் போல் விசாரியுங்கள், பார்க்கலாம். குரு சிரேஷ்டரே, கண்ணியம் நிறைந்த ஜனதரின் சங்கத்தார்களே, பரிசேயர்களே, மூப்பர்களே, இஸ்ராயல் கோத்திர பிரஜைகளே, இதோ இங்கு கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கும் இந்த மனிதன் குற்றவாளியா இல்லையா என்று தீர்மானிக்க வேண்டும் அல்லவா? அவ்விதம் தீர்மானம் செய்யும் பொறுப்பு இந்த ஜனதரின் சங்கத்தை சார்ந்ததல்லவா? மோசேயின் நியாய பிரமாணத்திலும் ஒருவன் குற்றவாளியா இல்லையா என்று ஜனதரின் சங்கமும் ஜனத்தின் மூப்பர்களும் சேர்ந்து முடிவு செய்ய வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டதல்லவா? இது உங்கள் அனைவருக்கும் தெரிந்த விஷயம். அப்படி இருக்க குற்றவாளியே விசாரிப்போம் என்று சங்கத்திலே சிலர் சொல்வது வேதாகம கருத்துக்களுக்கும் நியாய பிரமாண சட்டத்திற்கும் முரணாக உங்களுக்கு தோன்றவில்லையா? சரி சரி, குற்றவாளியை விசாரித்தால் எந்த குற்றவாளியாவது நான் குற்றம் செய்தேன் என்று குற்றத்தை ஒப்புக்கொண்டதுண்டா? இது வீண் வேலை. இம்மனிதன் குற்றவாளியா இல்லையா என்று இந்த சங்கம் தான் முடிவு செய்ய வேண்டும். கேளுங்கள் கேளுங்கள், இந்த மனிதன் தன்னை தேவகுமாரன் என்று சொல்கிறார். குருவே, தேவகுமாரன் என்று சொல்வது குற்றமா? நாம் அனைவரும் கடவுளின் பிள்ளைகள் தானே. இதில் தேவகுமாரன் என்று சொல்வதிலோ கடவுளின் பிள்ளைகள் என்று சொல்வதிலோ என்ன குற்றம் இருக்கிறது என்றே எனக்கு தெரியவில்லை. நிக்கோதேமஸ் குருவே, இல்லை இல்லை, நீங்கள் சொல்வது சரியல்ல. நாம் அனைவரும் கடவுளின் பிள்ளைகள்தான். ஆனால் இம்மனிதன் தன்னை தேவகுமாரன் என்று சொல்வது கடவுளோடு தன்னை ஒப்பிட்டு சொல்லும் தேவதூஷண குற்றமாகும். இது உங்களுக்கு தெரியாமல் போயிற்றா? இந்த மனிதன்
தேவாலய ஒழுங்குகளை மீறி இருக்கிறான். நமது குருக்களை அவமதித்திருக்கிறான். ஜனங்கள் முன்பாக பகிரங்கமாக குருக்களை கண்டித்தும் தூசித்தும் இருக்கிறான். மகிமை பொருந்திய தேவாலயத்தை இடித்து தரைமட்டமாக்க சொல்லியிருக்கிறான். பாவிகளுடனும் ஆயக்காரர்களுடனும் சுற்றி திரிந்திருக்கிறான். ஓய்வு நாட்களை அனுசரிப்பதே இல்லை. நமது தேவாலய வியாபாரிகளை அடித்து துரத்தி இருக்கிறான். அவர்களை சொத்துக்களை எல்லாம் சூறையாடி இருக்கிறான். அது மட்டுமா நமது சர்வேஸ்வருடைய தேவாலயத்தை நமது முன்னோர்கள் 40 ஆண்டு அளவாய் வெகு பிரவாசப்பட்டு கட்டிய அந்த உன்னதமான தேவாலயத்தை தன் வீடு என்றும் தன் தகப்பன் வீடு என்றும் சொந்தம் பாராட்டியிருக்கிறான். இந்த மனிதன் குற்றவாளி என்பதற்கு இதைவிட வேறு பெரிய காரணம் வேண்டுமா குருவே? நிக்கோதேமஸ் குருவே, என்ன உமது பேச்சுக்களும் கேள்விகளும் நமது வேத விரோதியாகிய இந்த குற்றவாளிக்கு அனுசரணையாக இருக்கிறது. இந்த குற்றவாளி பேசியதும் செய்ததும் சரி என்கிறீரோ? ஜோசபாத் குருவே, இது வரிவேத சட்டப்படி அமைந்த சங்கம். இச்சங்கத்தில் இறைவன் முன்னிலையில் தம் மனதிற்கு நேர்மையாகப்படுவதை எடுத்துச் சொல்வதான நீதிமுறை. அப்படி இருக்க மனதிற்கு நேர்மை இல்லாத விஷயத்தை பேசுவதும் அவற்றை பெரிதுபடுத்தி காட்டுவதும் குற்றம் அல்லவா? அப்படி என்றால் வரிவேத சட்டத்தை மீறுவதும் ஓய்வு நாட்களை அனுசரியாமல் இருப்பதும் ஜனங்கள் மத்தியில் தேவாலய குருக்களை இழிவாக பேசுவதும் பெரும் குற்றம் அல்லவா? இந்த குற்றத்துக்கு ஜனவரின் சங்கத்தார்களும் குருக்களாக நாமும் தகுந்த தண்டனை கொடுக்க வேண்டாமா? சங்கத்தார்களே, நன்றாக சிந்தித்து பாருங்கள். நமது தேவாலயத்தின் மகிமையையும் நமது ஜனதரின் சங்கத்தின் கண்ணியத்தையும் நமது இஸ்ராயல் சமுதாயத்தின் பெருமையையும் கட்டி காக்கும் விதத்திலே ஒரு முடிவுக்கு வாருங்கள். சரி, சரி. ஒரு குற்றவாளியை விசாரிப்பதினாலும் குற்றவாளியின் வாக்குமூலத்தை கேட்பதினாலும் எந்த தவறும் நேர்ந்து விடாது. குற்றவாளியை விசாரிப்போம். ஓ நஸ்ரேனுவே, உமக்கு விரோதமாய் இவர்கள் சொல்வதற்கு நீ பதில் ஒன்றும் சொல்கிறதில்லையா? ஓ நஸ்ரேனுவே, நீர் தேவசுதனாய கிறிஸ்துதான என்று சொல்லும்படி சுயஞ்சீவரான கடவுளின் பெயரால் உன்னை நான் ஆணையிட்டு கேட்கிறேன். நீர் உள்ளபடியே சொன்னீர். அல்லாமலும் மனுமகன் சர்வ வல்லமையுள்ள சர்வேஸ்வருடைய வலது பக்கத்தில் வீட்டிருப்பதையும் தம்முடைய பிதாவின் மகிமையினாலே தம்முடைய தூதர்களோடு வான மேகங்களின் மேல் பவனி வந்து இங்கு அமர்ந்துள்ள ஒவ்வொருவனுக்கும் அவனவன் செய்த கிரிகைகளுக்கு தகுந்த தீர்வை அளிக்க வருவதை நீங்கள் ஒரு நாள் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறோம். இந்த மனிதன் சங்கத்தின் முன்பாக தேவதூஷணம் சொல்கிறார். இவர் சொன்ன தேவதூஷணத்தை கேட்டீர்கள். இன்னும் நமக்கு சாட்சிகள் வேண்டியது என்ன? இவர் சொன்ன தேவதூஷத்தின் நிமித்தமே இவர் வரிவேத சட்டப்படி குற்றவாளிதான் என்பதில் நமக்கு சந்தேகம் இல்லை.
உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? தங்கள் மனச்சாட்சிக்கு விரோதமாக குற்றம் என்பதை அறியாத இந்த மாசற்ற சேசனேஸ்வரனை கொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். நாம் என்னதான் சொன்ன போதிலும் இவர்கள் கேட்கப் போகிறதில்லை. இந்த ஜனதரின் சங்கமானது காலத்தில் கூடக்கூடாது என்றும் பகல் காலத்தில் தான் கூட வேண்டும் என்று சட்டம் இருக்க, சட்டத்திற்கும் மனச்சாட்சிக்கும் விரோதமாக இச்சங்கத்தில் இருந்து நான் பேச மாட்டேன். நான் என்னதான் சொன்ன போதிலும் இவர்கள் கேட்கப் போகிறதில்லை. இவரின் பெயரில் இயற்கையாய் அமைந்த பொறாமையை முன்னிட்டு ஏற்கனவே திட்டமிட்டு சதி ஆலோசனை செய்து இந்த மாசற்ற நசரேனுவை பிடித்து பழிவாங்கும் கெட்ட எண்ணத்துடன் இவரை பிடித்து சட்டத்திற்கு விரோதமாய் இந்த இரவு நேரத்தில் சங்கத்தை கூட்டி இவரை கொலை செய்ய வேண்டும் என்று இவர்கள் அனைவரும் தீர்மானம் செய்கின்றபடியினால் இந்த அநீத கூட்டத்தில் இனி நான் இருப்பது சரியல்ல. இந்த பழிபாதகத்தை இவர்களே அறிந்து கொள்ளட்டும். நிக்கோதேமஸ் எழுந்து சென்றது போல நானும் எழுந்து செல்கிறேன். வேத சாஸ்திரிகளே, நிக்கோதேமஸ் குரு என்பவரும் அரிமத்தியா ஜோசப் குரு என்பவரும் நியாயவாதிகள் போல் எதி நியாயம் பேசிவிட்டு நம் சங்கத்தில் உள்ள அனைவரையும் அவமதித்து வெளிநடப்பு செய்து விட்டார்கள். இந்த குற்றவாளியை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? அவர்கள் போனால் போகட்டும், அதை பற்றி பேசுவதில் லாபம் என்ன? இந்த மனிதனை வரிவேத சட்டத்தின்படி சிலுவையில் அறிந்து கொள்ளத்தான் வேண்டும். குரு சிரேஷ்டரே, அவர்கள் இருவரும் சங்கத்தை அவமதித்து வெளிநடப்பு செய்து விட்டார்கள். ஆகவே சங்கத்தின் பெரும் பான்மையரது கருத்துப்படி நாம் செய்ய வேண்டியவற்றை கால தாமதமின்றி சீக்கிரம் செய்ய வேண்டும். மூத்த குருவாகிய சாத குரு அவர்களே, நீங்கள் ஏன் எதுவும் கூறாமல் மௌனமாயிருக்கின்றீர்கள்? ரோமானிய பேரரசின் கீழ் இருக்கும் நம் யூத ஜனங்களின் நலனை கருதில் கொண்டு நம் முன்னோர்கள் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு இந்த ஜனவரி சங்கம் பல நல்ல தீர்ப்புகளை எடுத்துள்ளது. அதில் நீங்கள் முன்னின்று பல நல்ல அறிவுரைகளை வழங்கி உள்ளீர்கள். ஆகையால் இந்த குற்றவாளியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். குருக்களே, நீங்கள் இந்த நசரேனுவாகிய இயேசுவை கொலை செய்யும் முடிவுக்கு வந்திருக்கிறீர்கள். அந்த அரிமத்தியா யோசேப்பும் நிக்கோதேமசும் உங்களை எதிர்த்து, குருக்களே, உங்களை எதிர்த்து வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். இதில் நான் சொல்வதற்கு ஒரு முக்கியமான வரலாற்று சம்பவம் உள்ளது. சுமார் 600 வருடங்களுக்கு முன்பாக பாபிலோன் தேசத்திலிருந்து கொலைகாரப்படை ஒன்று புறப்பட்டு வந்து நமது இஸ்ரவேல் தேசத்தை வென்று தீக்கிரையாக்கி நமது தேவாலயத்தை நொறுக்கி போட்டுவிட்டு தேவாலயத்தின் விலை மதிப்பு மிக்க பொருட்களை எல்லாம் கொள்ளையடித்துக் கொண்டு நம் மக்கள் அனைவரையும் பாபிலோனிற்கு அடிமைகளாய் கொண்டு சென்றார்கள். அங்கே நமது யூத பிரஜைகள் 70 வருடங்கள், குருக்களே, 70 வருடங்கள் அடிமைகளாய் கிடந்தார்கள். இப்போதைய நமது தேவாலயம் பெரிய ஏரோதுவால் விரிவாக கட்டப்பட்டது.
இன்றைய சூழ்நிலையில் யூதர்களாகிய நாம் ரோமானியர்களின் ஆட்சியின் கீழ் வாழ்ந்து நமது தேவாலய ஒழுங்குமுறைகளையும் வரிவேத சட்ட திட்டங்களையும் இஸ்ரவேல் கோத்திரத்தின் உரிமைகளையும் கட்டி காப்பாற்றி வருகிறோம். ஆனால் இந்த நசரேனுவாகிய இயேசு திடீரென்று புறப்பட்டு வந்து நமது இந்த கட்டுக்கோப்பான ஒழுங்குமுறைகளை எதிர்க்கிறார் என்றால் அது நல்ல காரியம் அல்ல. இதன் முடிவில் நாம் முழுவதுமே ரோமானியரிடத்தில் அடிமைகளாயாவதுதான் நடக்கும். பிறகு நமக்கு தேவாலயமும் இல்லை, அதிகாரமும் இல்லை என்றே ஆகிவிடும். எனவே இந்த நசரேனுவாகிய இயேசு நல்லவரா கெட்டவரா என்று நமக்குள் வாக்குவாதம் செய்து கொண்டிருப்பதை விட்டுவிட்டு நமது வரிவேத சட்டத்தின்படி நமக்கு சாதகமாக அவரை கொலை செய்து விடுவதே குருக்களாகிய நமக்கு நல்லது. வரிவேத சட்டத்திற்கு விரோதமாக குற்றம் செய்வர்களை கொலை செய்ய வேண்டும் என்று நமக்கு வேத சட்டம் இருந்த போதிலும் தேசாதிபதி உத்தரவு அவசியம் வேண்டியிருப்பதால் யூதேயா நாட்டின் தேசாதிபதியாகிய பிலாத்து துறையிடம் அனுப்பி கொலை செய்யும்படி ஏற்பாடு செய்வோம். சங்கத்தின் தீர்மானத்தை எழுதுகிறேன்.